வெல்கம் பேக் டு சூரப்புலி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம சூரப்புலி ஹாட் ஸ்பெஷல்ஸில் பார்க்க போகிறது லட்சதீப் யூனியன் டெரிட்டரி, லட்சத்தீவுகள் ஒன்றிய பிரதேசம். அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு லேட்டஸ்ட்டாக நீங்கள் பேப்பர்லேயும் படிச்சிருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. லட்சத்தீவில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. கேரளா கவர்மெண்ட் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்களுடைய உணர்ச்சிகளை மதிங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுகிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி தான் என்ன நடந்துட்டு இருக்கு லட்சத்தீவுகளில்? ஸோ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்கை மூணாக பிரிச்சிருக்கேன். பீப்புள் ஆஃப் லட்சதீப் ஐலாண்ட், லட்சத்தீவுகளின் மக்கள் வாழ்வாதாரம், மக்களுடைய ஜனத்தொகை என்னவா இருக்கு, வாட்ஸ் ஹேப்பனிங் தர், இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அண்ட் ரீசெண்ட் பில் இன்ட்ரோடியூஸ். ரீசெண்ட் பில்னா சட்டம் வரதுக்கு முன்னாடி ஒரு மசோதா, அதுதான் பில்லுன்னு வாங்க இங்கிலீஷ்ல. சட்டம்னா ஆக்ட்னு அர்த்தம். ஸோ ரீசெண்ட் பில், அந்த பில்லுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பீப்புள் ஆஃப் லட்சதீப் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லட்சத்தீவுகள் எங்கே இருக்குது? தென்கோடியில், இந்தியாவின் தென்கோடியில், கேரளா மாநிலத்தின் பக்கத்தில் அரேபியன் சீயில் உள்ளது. அரேபியன் கடலில் அது உள்ளது. லட்சத்தீவுகள் ஒரு 36 ஐலாண்ட்ஸ் என்ற தீவு. முதல்ல ஒன்றிய பிரதேசம் என்னன்னா யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. யூனியன் டெரிட்டரி யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவானா, யார் பார்த்துப்பானா? சீஃப் மினிஸ்டர்லாம் பெருசாலாம் பவர் இருக்காது. எந்த யூனியன் டெரிட்டரி கேபிட்டலுக்கு, யூனியன் டெரிட்டரிக்குமே, அதாவது ஒன்றிய பிரதேசத்துக்கு சீஃப் மினிஸ்டர் பவர் அதிகமா இருக்காது. யார் கண்ட்ரோல்ல அதிகமா இருக்குன்னா லெப்டினன்ட் கவர்னர் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்க கிட்ட தான் மொத்த பவருமே இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் எத்தனை இருக்கு? அந்தமான் நிக்கோபார் இருக்கு, தாத்ரா நாகர் ஹவேலி இங்க இருக்கு, தாமன் டைவ் கிட்ட, சண்டிகர் ஒன்று, பஞ்சாப் கிட்ட இங்க ஒன்று இருக்கு, லட்சதீப் இது ஒன்று, புதுச்சேரி, டெல்லி, லடாக் ஃபர்ஸ்ட் புதுசாக கனெக்ட் பண்ணது, அண்ட் ஜம்மு காஷ்மீர், இதெல்லாம் ஒன்றிய பிரதேசம். நெக்ஸ்ட் பார்க்க போறது இதோட மேப். எத்தனை ஐலாண்ட் காமிச்சிருப்பாங்க? செட்லட், கில்டான், கட்மட், பித்ரா, பங்காரம், அகட்டி, கவரட்டி, இது ஒரு கேபிட்டல். அப்புறம் அண்டோராட், கல்பேனி, மினிகாய். ஸோ பீப்புள் ஆஃப் லட்சதீப், லட்சதீப்பின் மக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் வாழ்றாங்க. மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் தான் அதிகம். ஒரு 96% முஸ்லீம் பாப்புலேஷன், இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் இருக்கலாம். மீதி 4-5% பழங்குடியினர், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நாட்டின் பூர்வகுடி மக்கள், இவங்க தான் வாழ்றாங்க. ஸோ ஒண்ணுக்குள்ள ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த விதமான பிரச்சனையும் மக்களிடையில் இல்லை. அது புரிய வருது தெளிவா. எத்தனை தீவுகள் சேர்ந்தது லட்சத்தீவுல? 36 தீவு சேர்ந்தது. அதிகமா பேசப்படுற மொழிகள், மலையாளம் பேசுறாங்க, திவேகி அப்படின்னு ஒரு லட்சத்தீவோட ஸ்பெசிபிக்கான ஒரு பழங்குடி மொழி. அது அந்த மொழிகள் தான் பேசிட்டு இருக்காங்க. சில சமயம் அரபி, உருது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் நிறையவே தெரியும். ஏன் தெரியும்னு சொல்றேன்னா, லிட்ரேசி ரேட், படிப்பவர்களின் விகிதாச்சாரம் எவ்வளவு இருக்குன்னா 91.85%. இது கவர்மெண்ட் டேட்டா. அப்ப அடுத்து நம்ம இந்தியாவுக்கு வரணும்ல. இந்தியாவுடைய விகிதாச்சாரம் எவ்வளவு? லிட்ரேசி ரேட்டு, படித்தவர்கள் மேல் ஃபீமேல் 74.4. இது 2011, 2021 வச்சாவே இவ்வளவுதான் வருது. லட்சத்தீவுல 91.85, நேஷனல் ஆவரேஜோட ரொம்ப அதிகமாவே நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனா, எதனால இந்த பிரச்சனைனாவே ரீசெண்டா கொண்டு வந்த பில்னால தான் பிரச்சனை. என்ன பில்? தட் அஃபெக்ட்ஸ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் ஐலாண்ட். அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவங்களுடைய இண்டிஜினியஸ் ட்ரெடிஷனையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அந்த பில்லு. அதான் கைகள்லாம் கட்டிட்டு பாக்குறாங்க. கையெல்லாம் கட்டிட்டு எங்களை இதுக்கு நீங்க கொல்ல பாக்குறீங்க, எங்களுடைய பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கங்களையும் அழிக்க பாக்குறீங்க அப்படின்னு அந்த மக்கள் போராடுறாங்க. நெக்ஸ்ட், கெட்டிங் ஆல் த பவர் ஃப்ரம் தெம். எல்லா விதமான பவர் சென்ட்ரிக் சில பவர்ஸ் இருக்கும்ல அந்த மக்கள். இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு இருக்காருன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குல்ல, அதுக்கு நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அரசு அமைக்கிறோம்ல, அந்த மாதிரி அமைச்ச அரசு கிட்ட இருந்து ஒன்றிய அரசு அந்த பவர்ஸ் குடிக்கிறாங்க. அப்புறம் மேக்கிங் லட்சதீப் as a மாடல் ஆஃப் சாஃப்ரான் பரிவர், சங் பரிவர், அதான் பரிவர்னு சொல்லியிருப்பாங்க. சாஃப்ரான்னா காவி, சங் பரிவர் கும்பலுக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு தீவா மாத்த போறாங்க. அதாவது ஒரு மாடல் ஆஃப் சாஃப்ரான் இந்தியா, காவி இந்தியா, இல்ல காவிய இந்தியா, எப்படி வேணா சொல்லிக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ், இந்த மாதிரி ஒரு ரைட் விங் டெரரிஸ்ட் ஆளுங்க என்னென்ன யோசிப்பாங்களோ, அதாவது எக்ஸாம்பிள் பிஜேபி மாதிரி, ஆர்எஸ்எஸ் மாதிரி, இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் குரூப் என்ன யோசிப்பாங்களோ, எப்படி இந்தியாவை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு மாடல் லட்சதீப்பா ஆக ட்ரை பண்றீங்க. அப்புறம் கடைசி அவங்க சொல்றது பிரஃபுல் பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணாங்க. யாரா? அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க. இவர் போனனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் காரணம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அவர் யாரா இருந்தவர்னா, ஃபார்மர் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், குஜராத்தோடைய உள்துறை அமைச்சராக இருந்தாரு. அவரை கொண்டு போய் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னென்ன பில் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கேட்க மாட்டாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ 4 விதமான பில் நம்ம ஒண்ணா பார்க்கலாம். லட்சதீப் அனிமல் பிரிசர்வேஷன் ரெகுலேஷன் 2021 பில், பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலேஷன், பாசா அப்படின்னு சொல்லுவாங்க பேர்.
லக்ஷதீப் பஞ்சாயத்து ரெகுலேஷன் 2021, அப்புறம் லக்ஷதீப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் 2020. நம்ம ஒண்ணா பார்க்கலாம். ஸோ லக்ஷதீப் அனிமல் ப்ரிசர்வேஷன் 2021 என்ன சொல்லுதுன்னா, அனிமல் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு பேர் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றாங்க, they issued an order to close down all dairy farms under the animal husbandry department. எல்லா விதமான அந்த பால் சம்பந்தமாகவும் டெய்ரி சம்பந்தமாகவும் இருக்கிற எல்லா பண்ணைகளையும் மூட சொல்றாங்க. மாட்டுக்கறியை தடை செய்கிறார்கள். அந்த மக்களுடைய உணவு வகையில 98 விழுக்காடு 98% பீஃப் கன்சம்ஷன் அதிகம் அந்த லட்சதீப் தீவுல. ஆனா அவங்க என்ன போன அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, லட்சதீப் அனிமல் ப்ரிசர்வேஷன் ரெகுலேஷன் படி பிஜேபி பொலிட்டிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்டென்ட் டு பேன் ஸ்லாட்டர், டிரான்ஸ்போர்டேஷன், செல்லிங் ஆர் பையிங் பீஃப் ப்ராடக்ட்ஸ். விற்கவோ வாங்கவோ இல்ல வெட்டவோ அதை வந்து போக்குவரத்து பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகவோ கூடாது அப்படின்னு போட்டோம்னா அந்த மக்களுடைய அடிப்படை சாப்பாடு விஷயத்துல கை வச்சுட்டாங்க. ஸோ த ரெசிடென்ட் ஆஃப் த ஐலாண்ட் அல்லிக் த பிரஃபுல் பட்டேல் இருக்கல, கோதா பட்டேல் டைரக்டட் டு ரிமூவ் த நான் வெஜிடேரியன் மெனு ஃப்ரம் மிட் டே மீல்ஸ். அந்த மதிய உணவு திட்டத்துல இருந்து கூட அந்த நான் வெஜிடேரியன் மெனுவில் அந்த சாப்பாடு மெனுவை கூட தூக்கிட்டாங்க. இது ஒரு சட்டம், இதுதான் அனிமல் ப்ரிசர்வேஷன் ரெகுலேஷன். அடுத்த சட்டம் பாத்தீங்கன்னா ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் 2021. இது வந்து நம்ம வழக்கமா தடா பொட்டா மாதிரி தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி this act introduced in January 2021, according to the person can be detained without any public disclosure for a period up to 1 year. ஒரு வருஷம் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி எந்த விதமான நோட்டீஸும் தராம அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியும். பொதுமக்களுக்கு சொல்லணும், சொல்லிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும், இல்ல சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. இதனால இந்த மக்கள் என்ன பயப்படுறாங்கன்னா, they oppose this regulation termed as undemocratic and against the interest. என்ன இன்ட்ரெஸ்ட்? ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்தை சொல்ல வந்தா உடனே அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் உள்ள போட்டுருவீங்க, யாருக்கிட்டையும் இதை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் மக்கள் பயப்படுறாங்க. ஒரு அடக்குமுறைக்கு நம்ம ஆளாவோம். நெக்ஸ்ட் லக்ஷதீப் பஞ்சாயத்து ரெகுலேஷன். இந்த பஞ்சாயத்துல என்ன சொல்லுதுன்னா, பஞ்சாயத்து ரூல்ஸ் டிசைன் டு ரெஸ்ட்ரிக்ட் த பாப்புலேஷன். நல்லா கவனிங்க, ரெஸ்ட்ரிக்ட் த பாப்புலேஷன் growth in the territory. அதனால என்ன பண்ண போறாங்கன்னா, the order that those who have more than 2 children should not contest or not allowed to contest in panchayat election. சோ பஞ்சாயத்தோட எலெக்ஷன்ல 2 குழந்தைகள் மேல இருந்தாவே 2 குழந்தைகள் இருந்தாலும் அந்த போட்டி போட விடாம பண்றது மக்களை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ளூர்காரங்களோட வாய்ப்பு கெட்டு போயிடும், பாப்புலேஷன் கம்மியாயிடும். வேற ஒருத்தவங்களை கொண்டு வந்து லட்சதீப் உள்ள குடியேற்றி வச்சிடலாம். அப்ப உள்ளூர் ஷெட்யூல் ட்ரைப் அழிஞ்சு போயிருவாங்க, திகை லாங்குவேஜும் அழிஞ்சு போயிடும், மக்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகும். இதுதான் பஞ்சாயத்து ரெகுலேஷன். நீங்க பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு நேஷனல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி சர்வே கவர்மெண்ட் டேட்டா சொல்லுவாங்க, அங்க ஃபெர்டிலிட்டி ரேட் எத்தனை குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 1.4 தான், ஏற்கனவே கம்மி. நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு? இந்தியாவில் 2.2. அப்ப 1.4 தான் இருக்கலாம். அவனை இன்னும் மேற்கொண்டு அமுக்கிறது தான் இந்த சட்டம் அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க. லக்ஷதீப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் 2021. இது என்ன அத்தாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, the acquisition brought in draft Lakshadweep Development Authority Regulation to oversee the development of towns and island with sweeping changes in the way land can be acquired and utilized. So நிலத்தை வாங்குறார்கள், நிலத்தை கிராப் ஹவுஸ் பண்றது. அதுக்கு மக்கள் யாராச்சும் பேசினாங்கன்னா அந்த பாசா சட்டத்தை போட்டு உள்ளத்துக்கு போட்டுறது. அப்படிதான் இந்த ரெகுலேஷன் மக்கள் பயப்படுறார்கள். அதுக்காக தான் பிரபுல் பட்டேல் வந்து லட்சதீப்பை அழிக்கிறீங்க நீங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி மக்கள் பயப்படுறாங்க. ஸோ ரெசிடென்ட்ஸ் வந்து ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா, இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் புஷ்ட் த்ரூ வித்அவுட் கன்சல்டேஷன். எங்கள்கிட்ட கேட்காம நடத்த முடிக்கிறீங்க. கரையோரமா, அதாவது மால்டிவ்ஸ் மாதிரி மொரிஷியஸ் மாடல் மாதிரி நான் ஆக்க போறேன் லட்சதீப்பை, டூரிசம் என்ரிச் பண்ண போறேன். இதுவரையும் அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த லட்சதீப் தீவு மக்களுக்கு ஆல்கஹால் கிடையாது. அதாவது பிராண்டி, விஸ்கி, ஜின்னு, ரம்மு, பீரு இந்த மாதிரி எந்த விதமான பழக்கமும் கிடையாது. அது அங்க கிடைக்கவும் கிடைக்காது. இந்த புது ரெகுலேஷன், அதாவது இந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் பாத்தீங்களா, இது என்ன பண்ணுதுன்னா, பிராண்டி, விஸ்கி, ஜின்னு, ரம்மு, பீரை கொண்டு போய் லட்சதீப்புக்குள்ள விற்க போறாங்க. அப்படி விற்கிறனால அந்த மக்கள் என்ன பயப்படுறாங்கன்னா, இதுவரையும் கிரைம் நடக்காத எங்க தீவுல இனிமே நடக்கும், இதுவரையும் எந்த விதமான தப்புதமும் நடக்காத எங்க தீவுல தீவை அழிக்கிறதுக்கு முதல் வேலையா ஒன்றிய அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க வந்து பிளாட்ஸ், இந்த ரிசார்ட் கட்டி எங்க தீவுனுடைய ஈக்குவலாஜி அண்ட் என்விரான்மெண்ட்டை பாதிக்க போறாங்க. அதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க. என்ன சட்டம்? லக்ஷதீப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் 2021. ஸோ இது பழனி மக்களும் சரி, உள்ளூர் மக்களும் பயப்படுறாங்க. ஸோ இவ்வளவுதான் மொத்தமா லக்ஷதீப் பத்தி நம்ம பார்த்தது. இந்த 4 சட்டங்கள் வந்தனாலதான் பெரிய போராட்டம் எழுந்தது. பெரிய போராட்டம் எடுத்து எல்லா பக்கமும் எல்லா மக்களுக்கும் இதை பத்தி தெரிய வச்சாங்க. ஸோ இதோட இந்த செக்ஷன் முடிஞ்சு போச்சு. நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இப்ப பார்த்தலாம். நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்? ஃபர்ஸ்ட், அந்த சட்டங்கள் என்னென்ன சொல்லுது? 4 சட்டம். அந்த பில்லு சொன்னால, அந்த பில்லு என்ன சொன்னது? லேட்டஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் அவரு? பிரஃபுல் கோதா பட்டேல். அவர் என்னவா இருந்தாரு? இதுக்கப்புறம் லட்சதீப்போடைய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சு? இவ்வளவு தெரிஞ்சா போதும். லட்சதீப் பத்தி ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு. நன்றி, வணக்கம். சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த ஹாட் ஸ்பெஷல்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.